கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருமை ரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான சாயங்கால நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு சத்துருக்களை மேற்கொள்கிற அதிகாரங்களை குறித்து தேவன் இன்றைக்கும் வாக்குமாறவராயிருக்கிறார். யார் அந்த சத்துருவை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் அங்கலாய்ப்போடு திகைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சத்துருவை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் புதிய ஏற்பாடுடைய நபர்கள் சொல்லப்பட்ட வார்த்தையினோடும் நாம் சற்று தீவிரம் நாம் யாக்கியோனிடத்தில் திரும்புவோம். பரிசுத்த எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல 13லிருந்து நீங்க 10லிருந்து வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இந்த பிரபஞ்சத்தின் அஞ்சகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொருளாதார ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் அகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கவும் திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவராயும் நீதி என்னும் மார்க்கவசனத்தை தரித்தவராயும் சமாதானத்தில் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதத்தையை காலிலே தொடுத்தவராயும் பொல்லாங்க நீயும் அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமை இரட்சகரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சாயங்கால ஆராதனை வந்திருக்க நம்மளுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? இவ்வுலகத்தில் அந்தகார போராட்டங்கள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு, இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். யார் இந்த பிசாசு? இந்த பிசாசு என்பவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து எஸ்யா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அவனை பற்றி போட்டிருக்கிறது. நீ வானத்தின் விடிவெளியே நீ மேட்டிமை அடைந்தாய், நீ கீழே தாழ விழுந்தாய் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த பிசாசு என்பவன் ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ நிலையிலே செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு பிரச்சனையிலே இந்த பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவோ. அதான் பவுல் சொல்லுகிறார், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த போராட்டத்தை நாம் எப்படி மேற்கொள்வது, இந்த போராட்டத்தை நம்முடைய ஜனத்துக்கு எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து சற்று தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதிலே 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதுல 22வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். மிருகத்துக்கு ஒத்ததான் அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஜனத்துக்கு அவர் எப்படி பலனை கொடுக்கிறாராம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறாராம். ஒரு காண்டாமிருகத்து இருந்தால் ஒரு மரத்தையே கீழே சாய்த்து விடும்.
தேவனுடைய பிள்ளையை உனக்கு விரோதமா எந்த ஆயுதங்கள் வந்தாலும் எந்த நிலைமைகளை வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் உள்ள எல்லா சக்திகளை அழித்து போடுவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உடையவனாக இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு அநேக தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவர்களை விலக்கட்டலாம் என்று சென்று கொண்டிருக்கிறார். வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்தும் எரிச்சலையும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வரையிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். போதும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பலன் உனக்கு முதலாவதாக வருகிற பலன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பலன் அவர் காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலன் என்று சொல்லுகிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியிலே உள்ள பலன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகப்புறமான வாழ்க்கையிலும் நம்முடைய சோர்ந்து போய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆரம்ப நாட்கள் ஊழியத்திலே பார்க்கணும்னா ஊழியத்துல வளர்ச்சி இல்லை என்பதான ஒரு சோர்வு. ஒரு பிசினஸ் பண்றவங்க பார்த்தா பிசினஸ் வளர்ச்சி இல்லை என்று போர்வு. வேலை செய்கிறவர்களை பார்த்தா வேலையிலே வளர்ச்சி இல்லை என்று பார்க்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் லோகாதிபதி ஆனவன் அவருடைய மனக்கண்களை குள்ளாக்கப்பட்டுமல்ல அவருடைய தடைகளை உண்டு பண்ணி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படி தடைகளை உண்டு பண்ணியிருக்கிறான். இந்த தடைகளை எப்படி உடைப்பது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியார் அநேக காரியங்களை குறித்து பேசினார். பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை குறித்து பேசினார். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது சில காரியங்களை குறித்து எனக்கு உணர்த்தினபடினா அந்த காரியத்தை மறுபடியும் தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 37வது சங்கீதம் 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் இதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் குற்றங்கள் அவன் நடைகளில் ஒன்றும் பொருத்தவில்லை. 23 வாசிக்கலாம். அதே 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவன் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளிவிட்டு போவதில்லை. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வழிகளை செய்யும் போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவத்திலே பரிபூர்ணப்படுகிறார். ஆனால் தேவன் ஒருவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவத்திலே பயன்படுகிற தேவன் பழைய ஏற்பாட்டின் பிதாவாகிய தேவனாகவும் புதிய ஏற்பாட்டின் குமாரனாகவும் இப்போது பரிசுத்த ஆவியானவராய் நம்மத்திலே அவர் வாசம் செய்கிறார். மூன்றும் ஒரே ஒரு தெய்வத்தை தான் குறிக்கும். அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தெய்வத்துவத்தில் பரிபூர்ணம் எல்லாம் அவனுக்குள்ளே சரீரப்பிரகாரமாய் வாசமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவர் நமது மேலே பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் நம் மேலே இறங்கினார். அந்த அப்போஸ்தலனுக்கு கொடுத்த அதே ஆவியானவர் இன்றைக்கு உலகம் முழுங்கிலும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனத்துக்கும் அவரை சேவித்துக் கொண்டிருக்கிற நாமம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவர் நாமத்திலே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலன் எப்படி இருக்குமா? காண்டாமிருகத்துக்கு வந்த பலன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் மேற்கொள்வதற்கு ஆண்டவரால் கட்டாயம் அற்புதம் செய்ய என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. எனக்கு சேர்ந்த வேதவசனங்களை வாசித்து பார்க்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை
தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினார் அவர் நன்மை செய்கிறவராய் சென்றிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனமும், மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம். மத்தேயு 4:23 இப்போது நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ஜன ஆவிகளை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருகிற அற்புதங்களை குறித்து பார்க்கிறோம். அதே மத்தேயு 9:35 வாசிக்கலாம். மத்தேயு 9:35 அதிகாரத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவரை சொந்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ குறைபட்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகத்தில் இன்னமாய் நிரம்பு, அபிஷேகத்தின் வல்லமையினால் பலப்படு, ஆவி வல்லமையினால் பலப்படு. ஆடி செஞ்ச அதே அப்போஸ்தலருடைய கிரியைகளை இன்றைக்கு செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் மாறுதலாய் இருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் மாறி போகலாம், மனித சூழ்நிலைகள் மாறி போகலாம், தெய்வம் ஒருபோதும் மாறி போவதில்லை. தெய்வம் ஒருபோதும் மாறி போவதில்லை. அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை அப்படி நமக்கும். அல்லேலூயா. வார்த்தையிலே வல்லமை உடைய தேவன், அவர் நம்மத்திலே ஆவியாய் இருக்கிற தெய்வம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு விரோதமாய் உள்ள ஒரு ஆயுதம் வாய்க்காது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் காணப்பட்ட எந்த ஆயுதத்தையும் வாய்க்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சேனைகளையும் உடைப்பதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பார்த்தோம். முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம், தேவ சமூகத்திலிருந்து ஒரு பலன் அடையும் போது ஒரு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகள் மீது அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுகிறார். இந்த அபிஷேகமானது நம்ம மத்தியில் செயல்படும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். மார்க்கெல்ல சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தீர்கள், அவமான வார்த்தைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், அவருக்கு எதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யாஜிஸ்தர் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொந்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு பேசினபடியினால் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு பட்சத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது கொடுக்கிற முதலாவது அடையாளங்கள், அற்புத அடையாளங்களை நமது மூலமாக நிறைவேற்றார். நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுவோம். தேவனுடைய மனுஷன் இடத்திலே ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு மிகுதியான பிரச்சனை, மிகுதியான போராட்டங்கள் காணப்பட்டது. அவர் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வதே தெரியல என்று சொல்லி பயங்கரமாக
ரம்மிய பாசையிலே பயங்கரமாய் செழித்தார். ஆவியிலே வைராக்கியமாய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து ஆண்டவரை என்ன செய்வது என்று செல்வித்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவர் ஜெபிக்கு முடிந்த மாத்திரத்திலே இவருக்கு விரோதமாய் செயல்பட்ட மாத்திரங்கள் அழிந்து போய்விட்டார். இவருக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா காரியங்கள் தேவன் அழிந்து கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, அந்த பெல் அடியும் போது யாரும் நம்ம ஒண்ணுமே செய்ய என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட எல்லா காரியமும் அழிந்து போகும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் இன்னமாய் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக ஆண்டவர் எப்படிப்பட்ட இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற ஒரு காரியம். இரண்டாவது எபேசியர்ல அதே எபேசியரை நாம் திருப்புவோம். அவர் சொல்ற காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இருந்தாரு. 14 வருஷத்தை வாசிக்கலாம். 6:14 எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கட்டையை போதும், சத்தியம் என்னும் கட்டையை நீங்கள் அறிந்தவர்களாய். சத்தியம் என்பது என்ன? இந்த சத்தியம் எங்கு சொல்லப்படுகிறது? இந்த சத்தியம் என்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா உண்மை. சத்தியத்துக்கு மறுபொருள் உண்மை. சத்தியம்னா உண்மை, உண்மையா சொல்றேன். சத்தியமா தான் ஆண்டவர் சொன்னார் சத்தியம். இந்த சத்தியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் என்பதை குறித்து என்ன போட்டிருக்கிறது? யோவான் புத்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை இந்த சத்தியத்தை குறித்து வாசிக்கலாம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருக்கு பிரதியமாக அவர்கள் பிரதியமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை. நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை. விடுதலை ஆகுவீர் என்று நீ எப்படி சொல்லுகிறேன் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் இருக்கிறான். அடிமையானவன் என்றென்றைக்கும் இருக்கிறான் போலும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, ஆண்டவர் சொல்றா, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வசனம் தான் நீங்க எழுதி சத்தியம். அப்ப இந்த சத்தியத்துல நீங்க கை கொள்ளும் போதுதான் ஆண்டவரே கை கொள்ளும். அல்லேலூயா. சத்தியத்துல கை கொள்ளும் போதுதான் நம்ம ஆண்டவரே கை கொள்ளணும். அவருடைய வார்த்தையை கொடுக்கிறது தான் அவருடைய முக்கியமான விஷயமாய் காணப்படுறது. அப்போ ஒரு சத்தியம் என்பதை குறித்து இன்னும் நம்ம பிரிக்க பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதுல 31 வாசிக்கலாம். மார்க் 12:31 வாசிக்கலாம். இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு வருகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கொள்வாயாக என்பது. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. அதற்கு வேதபாரர்கள் சரிதான் சொல்கிறே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவனே. அப்போ சத்தியம் என்பது என்ன? இப்ப தெரிஞ்சுக்கிட்ட சத்தியத்தை குறித்து 3 வருஷத்தை பார்த்தோம். ஆண்டவர் சத்தியம் என்பது ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே சத்தியம். ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டா அவரையே அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டா அவனையே எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சத்தியம் எப்படிதான் இருக்கான்? சங்கீதம் 57வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கப்போமா? சங்கீதம் 57:10. உமது கிருபை வானம் விழுந்தமோ, சத்தியம் மேக மண்டலங்கள் விழுந்தமோ, உங்களுடைய சத்தியம் மேக பர்ணம் இருக்கிறது. பாத்தீங்களா, எங்களை ஆண்டவர் சொல்ற இன்னொரு வசனம் பாத்தீங்களா? சங்கீதம் 91:4 வாசிக்கலாம். அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளை கீழே அடைக்கலம் போகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். அல்லேலூயா. சத்தியத்திலே கை கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கும் போது
சத்தியத்தின்படி வாழ்ந்த ஒரு மகனை குறித்து நாம் தியானிக்கலாம். பரிசுத்த தானியேலின் புஸ்தகம், எல்லாரும் தானியேலின் புஸ்தகத்தை எடுக்கலாம். பரிசுத்த தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதுல 21வது வசனமும் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதுல 21வது வசனமும் 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போது தானியேலே ராஜாவின் 6:21 அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார், அதற்கு வாய்களை கட்டி போட்டார். அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றமாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகளை செய்தேன். ராஜாவை உமக்கு முன்பாக நான் நீதி செய்யவில்லை என்றான். அப்பொழுது ராஜா கண்ணிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அல்லேலூயா. இங்கு தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன், தேவனை ஆராதித்து சேவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் சில காரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்தியத்தை கைக்கொண்டு வாழும்போது பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்வான். ஆனால் சத்தியம் அவரை இருந்தபடினால் அவரை யாரும் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஒரே சாதிச்சு இருந்தார். ஒரு விரோதமாய் அநேக காரியங்கள் செயல்பட்டது. கடைசியிலே சொன்னார்கள், தேசத்தின் முதல்வரே அவரை பார்த்து சொன்னார், இவர் உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய குற்றம் கண்டுபிடிக்க ஒன்றுமே இல்லை. காரணம் என்னவென்றால் அவர் சத்தியத்திலே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேதமான தானியேலை போல நம் சத்தியத்திலே வாழ்ந்தார். அவர் என்ன பண்ணினான்னு பாத்தீங்கன்னா, அந்தி பொருள் சந்தி நேரத்துல முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த தேசத்துல அவருடைய நாமத்தை தவிர அதாவது நேசுகாருடைய காரியங்களை தவிர வேற அந்நிய தேவனை அவங்க என்ன செய்கிறார், வணங்கவே கூடாது. அப்படியான சட்டம் காணப்பட்ட நிலைமையிலும் இவர் தானியேல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே இவருக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை தள்ளி தானியேலை ஜெயிலிலே போட்டார்கள். அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டியிருப்பார். ஆனால் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சிங்கங்களையும் அவர் கட்டி போடுவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. வல்லமை உடையவராக இருக்கிறார். சத்தியம் என்னும் கர்த்தரை நம் போட்டிருக்கிற சத்தியங்க. அதான் வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் என்னும் கட்சியை நீங்கள் அணிந்தவர்களாய், சத்தியம் என்னும் கட்சியை அணிந்தவர்களாய் சத்தியம் என்னும் கட்சியை அணிந்தவர்களாய், நீதி என்னும் மார்க்கத்தை அறிந்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயுதம் என்னும் பாதத்தில் இருந்தவர்களாய். சத்தியம் என்னும் கட்சியை நீங்க கட்டியிருந்தா உங்களுக்கு விரோதமா எந்த காரியம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கத்தை அறிந்தவர்களாய். நீதி, தேவனுடைய நீதி என்பது என்ன? தேவனுடைய நீதி என்பது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயரை காட்டிலும் ஒரு நீதி அதிகமா இல்லாவிட்டால் இந்த பர்வதத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்படியானால் அவர்களை காட்டிலும் நாம் எப்படியா இருக்க வேண்டும், நீதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவர் எலும்புகளை எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். அவர் எலும்புகள் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு விரோதமா எந்த காரியம் எலும்புனாலும் ஆண்டவர் எப்படி இருக்காரா, அவரை என்ன செய்தாரா, காப்பாற்றுகிறார். அவர் யாருமே அசைக்கவே முடியாது. தான் நீதிமான்கள் வாசனம் தான். நோவா ஒரு நீதிமான். ஆதியாகமத்தின் புத்தகம்
7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேரைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். சங்கீதத்தில் 23வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது சங்கீதம் 3வது வசனம். 23வது சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய நீதியின் பாதையிலே ஒரு நீதியா நடக்கிற மனுஷன் அந்த நீதியின் பாதையில் நடப்பார். அந்த பாதையிலே என்ன இல்லை? அழுது இல்லை. அந்த பாதையிலே நீதிமானுக்கு விரோதமாய் செயல்படுற எல்லா காரியங்களும் அழிந்து போகும். அதான் நீதிமொழிகளை வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:18 வாசிக்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற பிரகாசம் போல சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அல்லேலூயா. இதுதான் நீதிமான். இந்த நீதிமானுடைய வழியிலே எந்த ஒரு திசைவு இருக்காது. இந்த நீதிமானுடைய வழியிலே எந்த ஒரு காரியம் காணப்பட்டாலும் அவனுக்கு விரோதமாய் எந்த காரியம் இருந்தாலும் அது அழிந்து போகும். இந்த நீதிமான் எங்கு செல்வானாம் வாசிக்கலாம். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். அங்கே பெரும்பாலான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே பிறந்து வருவதும் இல்லை. நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு செய்வதில்லை. ஆண்டவர் உன்னுடைய வழிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஏனென்றா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த வழி நடக்கும் போது நம்ம யாருமே எதிர்த்து தடை பண்ணவே முடியாது. நம்ம யாருமே தடை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய வழியில் நடக்கிறோம். அதான் நீதிமானுடைய வழிகள். நீதிமானுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வழி எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுங்கள். 2வது சொன்னார் ஆண்டவர், அவர் காண்டாமிருகத்துக்கு வந்த பலன். 2வது பரிசுத்த ஆவியை நம்ம கொடுக்கிற அபிஷேகத்தின் வல்லமை, அப்போஸ்தலப்பட்ட அதே வல்லமை. 3வதாக சொல்கிறார், சத்தியம் என்னும் கட்சியை நீங்கள் அறிந்தவர்களாய் நீதி என்னும் மார்க்கத்தை அறிந்தவராய். நீதி என்னும் மார்க்கம், நீதி என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய உண்மையை குறிக்கிறது. ரோமா ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். யோசேப்பு ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். தாவீது ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் தத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். பலப்படுங்கள். ஒரு சூரியன் இடத்திலிருந்து ஒரு சந்திரன் வல்லமை பவரை பெற்றுக் கொண்டது. அந்த வல்லமை பெற்று இரவு முழுவதும் அது என்ன செய்து பிரகாசமாய் பண்ணி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே நம் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சமூகத்திலே நிரப்பும் ஆண்டவரே, இந்த வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காணப்பட்ட அதே அபிஷேகத்தின் வல்லமை நசரேயனான இயேசுவின் தேவன் பரிசுத்த ஆவியினாலோ வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினப்படுகிறார். அவர் யாவருக்கும் நன்மை செய்தவராகிறார். அந்த அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கள் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே,